அண்ணாட்ட மாதவி பத்தி கேட்க சொன்னடா, என்னாச்சு? அவன்கிட்ட கேட்க மச்சான். அவ காலேஜ் எடுத்து போனதுக்கு அப்புறம் யார்ட்டையுமே டச்ல இல்லையா. இடையில பார்த்தவங்கள்ட்ட கூட சரியா பெட்டி கொடுத்து பேசலையா. என்னடா மச்சான், ஃபேஸ்புக்ல அலசி பார்த்துட்டேன், ஒன்றும் கிடைக்கல. அவளுக்கு எனக்கு தெரிஞ்ச இமெயில் ஐடி எல்லாத்துலேயும் ஃபோன் நம்பரையும் சேர்த்து வச்சு இருந்திருக்கேன். அவளை படிச்சு பார்த்தாலும் கூட தெரியல. அவளை பத்தி என்ன சும்மா உனக்கு என்ன மச்சான், நீ ஆன் சைட்ல இருக்கிற, நல்லா சம்பாதிக்கிற, அங்கேயே எவ்வளவு வெள்ளக்கரையை பார்த்து செட்டில் ஆக வேண்டியது. இவளுக்குலாம் என்னது கல்யாணம் ஆயிருக்குமோ என்னமோ யாருக்கு தெரியும். பசங்க தான் லவ் பண்ற பிள்ளைங்களே நினைச்சு போலாங்க. பொண்ணுங்களா மாட்டு போயிட்டே இருப்பாங்கடா. சூடான சந்தர்ப்பத்தினால நாங்கள் பேசி வச்சு பண்ணணும்னா கூட இந்த அளவு கஷ்டமா இருக்கும்னு தெரியல மச்சான். என்னோட மிஸ்டேக்னால நான் அவளை நம்பிட்டேன்டா. அதனால தான் எப்படியாவது அவளை தேடி கண்டுபிடிச்சு கன்வின்ஸ் பண்ணணும்னு தோணுது. நீ எவ்வளவு சொன்னாலும் தெரிஞ்சவே மாட்டா. சரி, எனக்கு ஆக்சுவலா ப்ராசஸ் பண்றதுக்கு என்ன கன்சல்டன்சி சொல்லி ஓகேயா? கேட்டுக்கு ஹெல்ப் பண்ண முடியல இந்த அளவுக்கு கண்டுபிடிக்கல. சரி மச்சான், ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஆஃபீஸ் வீக்கெண்ட் நைட் சப்போர்ட்ரா. ஓகே மச்சான், பை. வெண்மதி வெண்மதி எனில் நீ வானக்க மேகத்து கசல்லு. முன்னாடி இவ்வளவு நேரம் உனக்கு ஆன்லைன் வெயிட் பண்ணிட்டு தான் வெளில வந்தேன். அப்புறம் கால் பண்ண போய் எடுக்கல. ஓகே சரி, வீட்டுக்கு வந்து நீ கால் பண்ணு. பை. Hello dude, how are you man? Hey, thanks Dad. Yeah, I thought of going next week, but we both didn't get any leave. That's why I'm planning my flight next Saturday. Thanks Dad. Hey, that's okay, no problem. Chalo. Bye. Hey, are you from Tamil Nadu? Yeah. நானும் தமிழ் தாங்க. Hi. கமல். சேது. என்ன ஸ்னோ பாத்தா? ஃபர்ஸ்ட் டைம் ஸ்னோல. அது ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க தான் நல்லா இருக்கும். போக கடுப்பாயிடும். தமிழ்நாட்டுல எங்க? கோயம்புத்தூருங்க. கோயம்புத்தூருங்களா? உட்பி கூட கோயம்புத்தூர் தான். கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? என்ன லவ்ஸா? நான் எதுவும் இல்லைங்க. சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணுங்க. ஆன் செட்ல இருக்கேன்னு சொன்ன இப்பெல்லாம் ஒருத்தன் கூட பொண்ணு கொடுக்கறது இல்ல. எப்போ வந்தீங்க? இப்பதாங்க 1 மாசம் ஆகுது. கரெக்டா விண்டர்ல வந்து மாட்டிக்கிட்டீங்க. எந்த காலேஜ்? பாக்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ். அட, உட்பி கூட அதே காலேஜ் தான். எந்த இயர், எந்த டிபார்ட்மெண்ட்? BE கம்ப்யூட்டர் சயின்ஸ்ங்க. 2008 பாஸ் அவுட். ஓ, BE EEE 2009 பாஸ் அவுட். அவளும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புல நினைக்கிறேன். ரொம்ப ரிசர்வ் டைப். காலேஜ் கூட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு சொல்லியிருக்கா. என்ன வந்துட்டியா?
சரி விடு, 1 மணி நேரம் பாரு. நெட் கனெக்ஷன் ஃபிக்ஸ் ஆச்சுன்னு ஃபோன் பண்ணு. கனெக்ஷன் ஃபிக்ஸ் ஆகலன்னா அப்புறம் ஃபோன் பண்ணு. தூங்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு பேசு. குட்டிங்களா? ஓ யா, அவங்க பேர் சொல்லுங்க. மாதங்கி அலியாஸ் மது. தெரியுமா உங்களுக்கு? சேது, எனிதிங் ராங்? சாரி, அதே கிளாஸ்ல தான் என் லவரும் படித்தேன். நான் கூட என்னமோ நினச்சி பயன்டையா. சரி, வேற ஏதாவது பேசலாம். தம் அடிப்பீங்களா? ஓகேங்க, நான் கிளம்புறேன். கமல், ஒரு நிமிஷம். நான் லவ் பண்றது மாதங்கியை தான். வாட்? காலேஜில் நாங்கள் 2 பேரும் சின்சியராக லவ் பண்ணிட்டு இருந்தோம். நான் பொறுப்பெல்லாம் மறந்துட்டேன். அதான் டெம்பரரி எப்படி வேண்டியதாயிடுச்சு. ஆனால் இப்போ அவள் கல்யாணம் நினைக்கிறப்போ சத்தியமா தாங்க முடியல. அவள்கிட்ட கடைசியா போய் பேசுனீங்க? காலேஜில் படிக்கணும், 5 வருஷம் ஆச்சு. வாட் த கிராப் மேன்? ஒருத்தர் லைஃப்ல 5 வருஷத்துல என்னென்ன நடக்கலாம்யா? நீ அவளே நினைச்சிட்டு இருக்கேன்றதுக்காக அவளோட லைஃப் ஸ்பாயில் பண்ற? How do you say this is true love? இது வேற என்கிட்ட சொல்லிட்டேன். I'm just disturbed, man. அவரை பத்தி என்கிட்ட எதுவும் சொன்னதில்ல. I don't know how I'm gonna take this. நான் சொல்ல சரியா தப்பா நீ யோசிக்கிறவங்க கூட என் மனசு ஸ்ட்ரென்த் இல்லை. என்ன செல்ஃபிஷ் நினைச்சா கூட பரவாயில்ல. அவன் இழந்துருவேன் நினைக்கிறப்ப நான் சத்தியமா தாங்கவே முடியல. எங்களுக்குள்ள இருக்கிறது சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். தயவு செஞ்சு பிரிச்சிடாதுங்க ப்ளீஸ், கொஞ்சம் சேர்த்து வைங்க. என் கல்யாணத்தையும் எடுத்துட்டு இப்ப மாமா மேல பார்க்க சொல்றேன். உன்னை லவ் பண்ணியிருந்தா எப்பயும் வந்திருப்பாய் உன்னை தேடி. ஏன் லவ் பண்ணாத கல்யாணம் பண்ணிட்டு தெரிஞ்சே உங்க வாழ்க்கை அழிச்சுக்கிறீங்க? சேது, சேது, கனவா இது? என்ன வந்துட்டியா? சரி விடு, 1 மணி நேரம் பாரு. நெட் கனெக்ஷன் ஃபிக்ஸ் ஆச்சுன்னு ஃபோன் பண்ணு. கனெக்ஷன் ஃபிக்ஸ் ஆகலன்னா அப்புறம் ஃபோன் பண்ணு. தூங்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு பேசு. வாவ், சீனரி சூப்பரா இருக்கு. இந்த ஊர்ல எதாவது அழகு. இதே சீனு ஒவ்வொரு சீசன்ல ஒரு மாதிரி இருக்கும். எஸ்ல இருக்கும் தெரியும். மிஸ் பண்ணிட்டேன். கிளைமேட்டுக்கு தம் அடிச்சா சூப்பரா இருக்கும். இந்த ஊர்ல லூஸ்ல தம் கிடைக்காது, பாக்கெட்டோட வாங்கணும். அவள்கிட்ட வேற தம் அடிக்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். தம் அடிப்பீங்களா? ரொம்ப டீப்பா திங்கிங்ல இருப்பீங்க போல இருக்கு. ஓகேங்க, கிளம்புறேன். நைஸ் மீட்டிங் யூ. உங்க உட்பி பேர் என்ன சொன்னீங்க? ஓ, உங்க காலேஜ் படிக்கலாம்னு சொல்லிட்டு பேசலாம் மட்டும்னா மாதவி அலியாஸ் மது.
தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்ல அவளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அவர் ரொம்ப ரிசர்வ் டைப்புங்க. சரி, ஆல்ரைட், ஓகே, பாப்போம், பாய். இது நம்ம மச்சான் செண்டு ஆள் இல்ல, மதுவும் ஸ்ரீனி கூட பார்த்தேங்க. மத்து மட்டும் சொல்லாத, எத்தனை தடவை சொல்றது? நீ யார் மாதிரியே சொல்றியா, மாதிரியே சொல்றியா, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஹலோ சேது, இந்த ஒரு காலுக்காக நான் எத்தனை நாள் ஏங்கியிருப்பேன். இப்ப வேணான்னு சொல்லி மனசை பக்குவப்படுத்தினதுக்கு அப்புறம் தானா அவன்